அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகை வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட்டுச்சு. அப்படி உத்தரப்பிரதேசத்தில் சாலை நடுவில் கொண்டாடி கொண்டிருந்த சில பொறுக்கி நாய்கள், சமூக விரோதிகள் அந்த வழியாக வாகனத்தில் வந்த இஸ்லாமியர்களை வழிமறித்து அவங்க முகத்தில் கலர் பொடியை பூசி தண்ணீரை பீச்சி அடித்து அவங்கள அசிங்கமாக பேசி வம்புழுத்து அவங்களை அந்த இடத்துல நிராயுத பாணியாக நிப்பாட்டின வீடியோ இந்தியா முழுவதும் சமூக வலைதளத்தின் மூலமாக பரவுச்சு. அந்த சம்பவத்திற்கு இந்தியா முழுவதும் பெரும் கண்டனம் எழுதுச்சு. சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. அந்த சித்திரை திருவிழாவில் இந்துக்களின் தாகத்தை தீர்த்த இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களை தூக்கி கொண்டாடிய இந்துக்களுமாக அந்த திருவிழா ஒரு மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றும் திருவிழாவாக இருந்துச்சு. இதன் மூலம் வட மாநிலத்தில் இதுபோல மாட்டின் பெயரால் மனிதர்களை கொல்லும் பொறுக்கிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும், மதத்தின் பெயரால் மனிதர்களை சித்திரவதைப்படுத்தும், அவர்களை அசிங்கப்படுத்தும் சமூக விரோதிகளுக்கும் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழகம் எப்போதும் இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக, இந்தியாவிற்கு பாடம் புகட்டக்கூடிய, இந்தியாவிற்கு பாடம் எடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எப்பவும் போல மாமன் மச்சான்களாக, உறவு முறைகளாக பழகிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் அரசியல் ஆதாயத்துக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக இஸ்லாமியர்களிலிருந்து இந்துக்களையும், இந்துக்கள்கிட்ட இஸ்லாமியர்களையும் அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது எப்போதும் இந்த மண்ணில் நடக்காது. இது அனைவருக்குமான மண். நன்றி.